மாலைபட்சம் 8வது நாள் சமையல் வந்து இன்னைக்கு அவரைக்காய் கூட்டு, அவரைக்காய் பொரிச்ச கூட்டு. இது வந்து என்னென்ன வறுத்து அரைச்சி விட்டுருக்கேங்கிறத நான் தனியா வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை அரைச்சதை தேங்காய் எல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். அதுதான் இதுல வேற ஒன்றும் இல்லை. அவரைக்காய் கூட்டு நான் வந்து இன்ஸ்டன்ட் பவுடர் ஒன்று ரெடி பண்ணது நீங்க எல்லாரும் வீடியோல பார்த்துருப்பீங்க. அது போட்டு ரசம் ஒன்றும் போடல. இதுக்கு வெந்நீர்ல அந்த தக்காளியை மட்டும் நல்லா ஒரு 2 தக்காளி நல்லா புழிஞ்சு போட்டிருக்கேன். அந்த பொடியை போட்டிருக்கேன். பருப்பு தண்ணி கொஞ்சம் இருந்தது, அதையும் ஊற்றிருக்கேன். அதை இப்ப பாருங்க, நுர வந்த உடனே இது இறக்க வேண்டிதான். சாதம் மட்டும்தான் வைக்கணும். கொத்தமல்லியை போட்டுடலாம். கூட்டுக்கு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. கூட்டுக்கு தாளிச்சு கொட்டியாச்சு. இதையும் அரைச்சிடுறேன். ரசத்துக்கு நெய்யில கொஞ்சம் கடுகு தாளிச்சு கொட்டினா அந்த வேலை முடிஞ்சது. இன்னைக்கு 8வது நாள் சமையல், 8வது நாள் மாலைபட்ச சமையல் அவரைக்காய் கூட்டும் ரசமும். மாலைபட்சம் 8வது நாள் இன்னைக்கு சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவரைக்காய் கூட்டு, மிளகு சீரகம் எல்லாம் போட்டு ரசம், சாதம், தயிர் துவைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் துவரம் பருப்பு இருக்கு, நெய் இருக்கு பருப்பு சாதம் சாப்பிடுறதுக்கு. அதனால இன்னைக்கு எதுவும் சாம்பார் அத்தை குழம்பு எதுவுமே இல்லை, வெறும் கூட்டு ரசம் மட்டும்தான் இன்னைக்கு. அவரைக்காய் கூட்டு மிளகு ரசம் இன்னைக்கு 8வது நாள் மாலைபட்ச சமையல்.